நீங்கள் 30 வயசு ஆயிடுச்சுன்னா சந்திக்கிற முதல் கேள்வி என்ன இருக்கும்னா, ஏதோ 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் நோயின்னு சொன்னா தான் எய்தாப்பில் கேட்குறவன் நிம்மதியாவான். உடல் நலத்தோடு சேர்த்து மனநலத்தை பார்க்க வேண்டியது என்ன முக்கியம் அப்படின்னா, அதற்கான வாழும் உதாரணம் யாருன்னா இளையராஜா. படிக்கிறாள வேலை வேடிக்கை பார்க்குற புள்ள படிக்கும். மாதம் 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ 1000 ரூபாய்க்கோ 1500 ரூபாய்க்கோ புத்தகத்தை வாங்குங்க. ஒரு புத்தகம் அதற்கு உரியவனை எத்தனை ஆண்டு காலம் கழித்தும் போய் சேரும். தனுஷோட இட்லி கடை தள்ளி போயிருச்சா, ரிலீஸ் இல்லையா? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தினுடைய பெரும் உழைப்பில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அது மேடம் இப்போ மேடையில் ஒரு பதட்டமாக இருந்தாங்கல்ல, ஒரு வாத்து விட்டு போச்சு ஒரு வாத்து விட்டு போச்சுன்னு. அந்த மாதிரி எத்தனை திட்டமிட்டாலும் கடைசியில் மேடையில் ஒரு வாத்து விட்டு போயிடும். அப்புறம் மறுபடியும் நாளைக்கு சரி பண்ணி அடுத்த வாரத்தை சரி பண்ணி ஒரு 10 நாளும் ஒரு அசராத உழைப்போடு இந்த நிர்வாகம் வேலை பார்ப்பது என்பது எதற்காக அப்படின்னா, புத்தக கண்காட்சிக்கு வருகின்றவர்கள் புத்தகங்களை வாங்குவது மட்டுமல்லாமல் புத்தகம் தொடர்பான பேச்சுக்களையும் கேட்க வேண்டும் என்பது. இன்றைய கூட்டத்தில் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் மற்றும் எழுத்தாளர் கரு ஆறுமுக தமிழன் அவர்களோடு இந்த மேடை பகிர்ந்து எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, அவங்க 2 பேர் எழுத்தாளர், நான் 2 பேர் வாசிக்கிறவன், நான் எழுதுறவன் கிடையாது. அப்போ கீழே உட்கார்ந்துருக்க ஆட்களை போல் வாசிக்கிற ஒருத்தனை முதல்ல பேச சொல்லி அப்புறம் எழுதுறாளை பேச சொல்லாம்னு என்னை முதல்ல கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஏன் தொடர்ந்து வாசிக்க வேண்டியிருக்குது, வாசிப்பை ஏன் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? உலகத்தில் யாராவது எவரையாவது வாசிக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா, படிக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா? அப்படி யோசிச்சு பார்த்தா இல்லை, எல்லாருமே படிக்க தான் சொல்கிறாங்க. ஆனால் படிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. படிக்கிறதை பற்றி இருக்கும்போது 2 கேள்வி இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போய் படிக்கிற படிப்பு ஒரு படிப்பு, அதற்கு பிறகு பிற நூல்கள் படிப்பது ஒரு படிப்பு. நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது எழுத்தறிவு என்பது முதல்ல 1948 சுதந்திரம் பெற்ற பொழுது நம்முடைய எழுத்தறிவு என்பது 18 விழுக்காடு. இன்றைக்கி இந்தியாவுடைய எழுத்தறிவு என்பது 72 விழுக்காடு. 18லேருந்து 72 விழுக்காடுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனால் எழுத்தறிவு வாசிப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை. எழுத்தறிவு என்பது என்ன பண்ணால், ஒருத்தருக்கு படிக்க தெரியும், ஒருத்தருக்கு எழுத தெரியும். ஆனால் அவர் படிக்கிறாரா? படிக்கிறது என்பது எழுத்தறிவா? இல்லை. எதற்காக இதை போன்ற இத்தனை புத்தக கண்காட்சிகளையும் புத்தக திருவிழாக்களையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடத்த வேண்டும் விரும்புதுன்னா, இப்படி ஒன்று நிகழுது, இப்படி புத்தகம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது எல்லாருக்கும். நம்மளை சுற்றி நீங்கள் 30 வயசு ஆயிடுச்சுன்னா சந்திக்கிற முதல் கேள்வி என்ன இருக்கும்னா, உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிமா. நீங்கள் 40 வயசு ஆனதுக்கப்புறம் சுகர் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் சுகர் இல்லைன்னா அடுத்து ப்ரெஷர் இருக்கான்னு கேட்பான். ப்ரெஷர் இல்லைன்னா தைராய்டு செக் பண்ணிக்கலாம் அப்படிமா. வேறு ஒன்றும் இல்லை இல்லைம்மா. நமக்கு ஏதோ 40 வயசுக்கு அப்புறம் நீங்கள் நோயின்னு சொன்னால் தான் எய்தாப்பில் கேட்குறவன் நிம்மதியாவான். பரவாயில்லப்பா, நமக்கு இருக்குது அவருக்கு இருக்குது அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நிம்மதியாகவே மாட்டான். நீங்கள் எதுக்கு டாக்டரை ஒரு தடவை பார்த்து ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா. ராத்திரி 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்கம்மா. ரைஸ் நல்லதுக்கு இல்லைம்மா. ஒயிட்டெல்லாம் குறைங்கம்மா. எதுவெல்லாம் வெள்ளையாக இருக்கோ அதெல்லாம் குறைக்கணும். சீனியை குறைங்க, அரிசியை குறைங்க, மாவை குறைங்க, இதெல்லாம் என்ன குறையும். எனக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இதெல்லாம் எங்கள் ஐயா இப்போ சாப்பிட்டாரேடா, ராத்திரி கஞ்சி தானடா குடித்தாரு, நல்லா தானே இருந்தார் 87 வயசு சரி, இப்போ திடீர்னு ராத்திரி சோறு சாப்பிடான்னு சொல்லிக்கலான்னு கேள்வி இருக்கு எனக்கு. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம உடம்பை பேணுவதை பற்றி நிறைய சொல்லிட்டு, இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு சரிவீதமாக இருக்கணும். புரோட்டீன் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஃபைபர் இருக்கா, நார்ச்சத்து இருக்கா, இதுக்கு என்ன சாப்பிட்றீங்கம்மா, இவ்வளோ சொல்கிறான்ல, உடல் காக்கிறான்ல எல்லாரும். எவனாவது மனநலம் காக்கிறான்னு கேள்வி யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே மனநலம் காக்கிற பற்றி சொல்லவே மாட்டான். படித்த மருத்துவர்களும் மனநலம் காப்பதை பற்றி சொல்கிறதில்ல. இதை போன்ற திடீர் மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, யூடியூப்லேயும் ஃபோன்லேயும் வர்றவங்க, அவர்களும் மனநலம் சொல்கிறதில்ல. உடல் நலத்தோடு சேர்த்து மனநலத்தை பார்க்க வேண்டியது என்ன முக்கியம் அப்படின்னா, அதற்கான வாழும் உதாரணம் யாருன்னா இளையராஜா. 82 வயசில் ஒருத்தர் இன்றைக்கி கிளம்பி லண்டனுக்கு போய் நல்லா கிச்சனு உலக்குக்கு கோட்டு போட்ட மாதிரியே நிற்பார். வீட்டில் அரிசி அளக்கிற உலக்கு இருக்குது பார்த்துருக்கீங்களா, ஒரே மாதிரி இருக்கும். இவருக்கு வயசு 82 இருக்கும். மேடையில் நின்று 5 மணி நேரம் கச்சேரி நடந்துச்சுன்னா 5 மணி நேரத்தில் 2 தடவை ஹார்லிக்ஸ் குடிக்கிறக்கா 5 நிமிஷம் உட்காருவார். மிச்சம் மொத்த மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிற்பார். நேற்று அந்த ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவில்
அங்கே இருக்க ஆட்களே வயதானவர் அவர் தான். ஆனால் அவர்களோடு அவ்வளோ உற்சாகம் வந்தவர் தான். காரணம் என்ன அப்படின்னா 82 ஆண்டு காலமாக மனநலம் பேணியது. ஒருத்தர் எப்படி உடம்பை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரோ அப்படி நினைவாற்றலையும் மூளையும் ரொம்ப நல்லா வச்சுக்கிற முக்கியம். நினச்சி பாருங்கள், 75 வாத்திய கலைஞர்கள் வாசிப்பதற்கு எந்த குழப்பமும் இல்லாமல் ஒவ்வொரு 16 மணி நேரம் இடைவெளியாக 4 துண்டு புதிய இசை ஒன்று எழுதி அதை உலகம் வியக்கும் வண்ணம் ஒருத்தர் 82 வயசில் செஞ்சுட்டு சென்னை ஏர்போர்ட்டில், நான் 82 வயசு நினச்சிக்காதீங்க, இதுதான் தொடக்கம், இனிமேல் தான் நிறைய செய்ய போகிறேன்னு ஒருத்தர் உற்சாகமாக பேசுகிற காரணம் அவருடைய மனநலம் மிக நன்றாக இருந்தது. அப்போ அந்த மனநலத்தை ஞாபகத்தை நம்ம செய்யணும்னு என்ன செய்கிறது? நமக்கு 40 வயசில் ஃபோன் நம்பர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவர் ஒரு நல்ல பாட்டு கேட்டேன், அது என்ன பாட்டு அப்படின்னு. டேய், நல்ல பாட்டுன்னா எப்படி யோசிப்ப நீ? அந்த 3வது தெருவில் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்க உனக்கு, பேங்க்கில் கூட வேலை பார்த்தாரு அப்படின்னு பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்பான் 40 வயசில். ஏன் மறக்குது? நல்ல பாட்டு மறக்குது, பேங்க்கில் வேலை பார்த்தவர் மறக்குது, நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் மறக்குது, பேர் மறக்குது, படித்த புத்தகம் மறக்குது, போக வேண்டிய பஸ் நம்பர் மறக்குது, எல்லாமே மறக்குது. ஏன் அப்படின்னா அந்த மூளையை தொடர்ச்சியாக அதற்கு பயிற்சிப்படுத்தாமல் இருக்குது. அப்போ எப்படி பயிற்சிப்படுத்துறது அப்படின்னா அதற்கான ஒரே ஒரு வழி புத்தகம் வாசிப்பது என்பது தான். புத்தகத்தை வாசிக்கும்போது நாம் மீண்டும் ஒரு முறை மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிறோம். நல்லா இருக்கதை நம்ம நண்பர்கள்ட்ட சொல்கிறோம். எல்லோரும் சொல்கிறது நிறைய புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் வாங்க முடியறதில்ல, வாங்கினதை முழுக்க படிக்கிறது இல்லைன்னு வரை சொல்லுவான். வீட்டில் வாங்கினா மனைவி புதுசாக ஒரு புத்தகம் வாங்கணும்னு சொன்னால் கணவன் என்ன சொல்லுவானா, ஏற்கனவே வாங்கின புத்தகத்தையெல்லாம் படிச்சிட்டியா அப்படிமா. புத்தகம் படித்து முடித்தா தான் அடுத்த புத்தகம் வாங்குறதுங்கிற பழக்கம் எப்படி ஏற்படுச்சு? அது நம்ம யோசிக்கணும்ல. வாங்கின புத்தகத்தை படித்தாதான் அடுத்த புத்தகம் வாங்குறது அப்படின்னு எல்லார் வீட்லேயும் சொல்கிறாங்கல்ல, வாங்கின புத்தகத்தை படித்தியா அப்படின்னு. ஏன்னா 7வது புத்தகத்தை படித்தாதான் 8வது புத்தகம் வாங்கணும்னு பழகிருக்கோம். நம்ம 8வது புத்தகத்தை படித்து பாஸ் பண்ணாதான் 9வது புத்தகம் வாங்கணும்னு பழகிருக்கோம். அப்போ புதுசாக ஒரு புத்தகம் வாங்கி அது 50 பக்கம் படிக்கிறதுக்குள்ளே அடுத்த புத்தகம் வாங்கினா வீட்டில் பொண்டாட்டி திட்டுவா, இன்னும் படிக்கவே பல புத்தகம் கிடக்கு, நீங்கள் புதுசாக புத்தகம் வரீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வீடுகளில் யோசித்து பார்த்தீங்கன்னா நாம் வாங்கிய எல்லா பொருளும் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படி பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே நம்ம முழுமையாக பயன்படுத்துறது. உங்களுடைய எல்லாருடைய சட்டப்பையிலையும் கையிலேயே ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனுடைய சராசரியாக ஒரு 15,000 ரூபாய்க்கு இருக்கும் குறைஞ்சபட்சம். அதுக்கு குறைஞ்சி இன்றைக்கி யாரும் 10,000 ரூபா வச்சுருப்பாங்க. ரொம்ப குறைச்ச ஆளுக தான் சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுக்கிறது. மற்றபடி குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப் வேணும், பாட்டு கேட்கணுங்கிறதுக்காக ஒரு 15,000 ஃபோன் இருக்கும். அந்த 15,000 ஃபோன் எவ்வளோ வேலை செய்யுமோ அதையெல்லாம் பயன்படுத்திட்டோமான்னு ஒரு யோசிச்சு பார்த்துக்கணும். அந்த ஃபோனை 20 விழுக்காடு கூட 20% கூட நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. அதில் வெறும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம், பச்சை பட்டன் அமைக்கி பேசுவோம், சிவப்பு பட்டன் அமைக்கி கட் பண்ணுவோம், அப்புறம் எப்போயாவது ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இல்லையா. வேறு அதை தவிர அந்த ஃபோன் எவ்வளோ வேலை செய்யுமோ, அந்த ஃபோன் என்பது ஒரு சின்ன கம்ப்யூட்ரு, அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அவ்வளோ வேலை செய்யலாம். ஆனால் அதுவெல்லாம் நம்ம செய்கிறோமா, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் புத்தகம் மட்டும் முழுக்க படிச்சிடணும். படித்தா தான் அடுத்த புத்தகம் வாங்கணும். இன்னும் 200 பக்கம் இருந்தால் 200 பக்கம் படிச்சிடணும். படித்தா தான் அடுத்த புத்தகம் வாங்கணும். அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக நிறைய படிக்கணும். அப்போ தொடர்ச்சியாக படிப்பதற்கு என்ன செய்வது? படிக்கணும்ல, படிக்க ஆசைப்படுறோம்ல, என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 பக்கம் படிக்கிறதுங்கிற பழக்கத்துக்கு வந்தால் புத்தகம் படிக்கிறது ரொம்ப சாதாரணமாயிடும். 10 பக்கம் படித்தா மாதத்தில் 300 பக்கம் படிச்சிருவோம். 300 பக்கம் படித்து ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னா படித்ததை, உங்களுக்கு பிடிச்சதை பக்கத்தில் இருக்காள்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, உங்கள் அலுவலகத்தில் இருக்காள்கிட்ட அந்த புத்தகத்தை பற்றி பகிர்ந்துக்குங்க, பேசுங்க. உங்களுக்கு அந்த புத்தகம் ஞாபகத்தில் இருக்கும். மீண்டும் நீங்கள் படித்தீங்கன்னா பிள்ளைய படிக்கும், நீங்கள் படிக்கலைன்னா புள்ள படிக்காது. இன்றைக்கி வாசிக்கிற வீட்டில் பிள்ளைய பூரா எவரெல்லாம் வாசித்தாங்களோ அவரெல்லாம் கேட்டிங்கன்னா அவர்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களில் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அக்காவோ யாரோ ஒருத்தர் படிக்கிற ஆளாக இருந்திருப்பாங்க. படிக்கிற ஆளை வேடிக்கை பார்க்குற புள்ள படிக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், அந்த புள்ள வேணும்னு நினைக்கிறப்ப வீட்டில் புத்தகம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கணும்ல, கைவசத்தில் இருந்தால் தானே புள்ள எடுக்கும், அப்போ தானே படிக்கும். அனூப் ஜெய்ஸ்வாலுடைய ஒரு முன்னாள் டிஜிபி, அவருடைய புத்தகம் 2 புத்தகம், குற்றமும் கருணையும் ஒரு புத்தகம், குற்றமும் அநீதியும் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி கடந்த மாதம் ஒரு கூட்டத்தில் நான் பேசி முடித்த பிறகு எனக்கும் அனூப் ஜெய்ஸ்வாலுக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்திய திருச்சி அமைப்புக்கும் அத்தனை தொலைபேசி அழைப்புகள் இருந்துச்சு. இப்படி ஒரு புத்தகம் இருக்கா, இப்படி ஒரு புத்தகம் இருக்கா அப்படின்னு.
அப்போ நம்ம எதுக்கு காத்திருக்கோம்னா, யாரோ ஒருத்தர் சொல்லி சொன்னால் அந்த புத்தகத்தை போய் வாங்குறது வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் எப்படி புத்தகம் வாங்குறது அப்படின்னா, அதற்காக நடத்தப்படுவது தான் இதை போன்ற தொடர்ச்சியான புத்தக திருவிழாக்கள். ஒரு இடத்துக்குள்ளே போனோம்னா இவ்வளவு புத்தகம் இருக்குன்னு தெரியும், இவ்வளவு எழுதியிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? ஒரு இடத்துல இருக்க தெரிஞ்சால் தானே போய் வாங்குவாங்க. அதை தெரிய வைப்பதற்கான முயற்சியாகத்தான் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இந்த வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது எப்படி இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதா, படித்து முடித்தா வாங்குறதானா? இல்லை. நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருப்பது, படிக்கவே படிக்காதீங்க யாருமே, ஆனால் வாங்குங்க புத்தகத்தை. மாதம் 200 300 உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ, 1000 1500 புத்தகத்தை வாங்குங்க. வாங்கி சும்மா வீட்டில் வைங்க. அது நீங்கள் படிக்காட்டினாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் படிப்பாங்க. எல்லோரும் வீடு வாங்குறீங்கல்ல, ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம்ல, வீடு இருக்கும்போது ஊருக்கு வெளியே ஒரு துண்டு நிலம் வாங்குறோம்ல, அந்த இடம் கிடக்கட்டுங்க, அந்த இடத்துல போய் படுத்து கிடக்கும் தினசரி, அது இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது யாருக்கு பயன்படும்? பின்னாடி சொத்தா பிள்ளைக்கு பயன்படும் நினைக்கிறோம். அப்போ அந்த வீட்டுக்கு ஊருக்கு வெளியே கிடக்கிற அந்த துண்டு நிலம் பயன்படும்னா, வீட்டுக்குள்ள இருக்க புத்தகம் பயன்படும்ல, பிள்ளை எடுக்கும்ல இந்த புத்தகத்தை. நான் என் தந்தை வாங்கி வச்சுருந்த புத்தகத்தை ஆச்சரியமாக திருக்குறளை வாங்கி பார்த்து எடுத்து பிரட்டி பார்க்கும்போது போட்டிருந்த தேதி 1962 வாங்கின புத்தகத்தை 68 வாங்கின புத்தகம் எனக்கு வந்து சேர்ந்துச்சு. 68ங்கிற கிட்டத்தட்ட 55 வருஷம் கழிச்சு என்கிட்ட வருது. அந்த புத்தகம் வீட்டில் இருந்திருக்கு. 55 வருஷம் கழிச்சு பழனியப்பன் எடுத்து பார்க்கணுங்கிறக்காகவே அது அலமாரியில் உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கும் போது, ஒரு புத்தகம் அதற்குரியவனை எத்தனை ஆண்டு காலம் கழித்தும் போய் சேரும். அதனால முதல்ல புத்தகம் வாங்கி வைங்க வீட்டில். இல்லைங்க நாங்கள் ரொம்ப பயன்படுத்துகிற மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற கோவக்காரர் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ராத்திரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க பொருளெல்லாம் பயன்படுத்திக்கலாம். யோசிச்சு பாருங்கள், பயன்படுத்தாத பொருள் எவ்வளோ இருக்குன்னா உங்கள் வீட்டில் சரி பாதி இருக்கும். அதில் முக்கியமானது அயன் பாக்ஸ். எல்லோரும் வீட்டில் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி வச்சுருப்போம். ஆனால் யார் அயன் பண்ணுவா? அந்த வீதியில் கடைசியில் ஒரு அண்ணன் தான் அயன் பண்ணி கொடுப்பாரு. அந்த அயன் பாக்ஸை அயன் பண்ணவே மாட்டோம். ஒரு 10 வருஷம், ஒரு 50 வயசு கடந்தால் உங்கள் வீட்டில் இருந்தால், உங்கள் வீட்டில் இருக்க இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா தையல் மிஷின். அவ்வளோ பேர் வீட்டில் வாங்கிட்டு இருந்தாக்கா எவ்வளோ சிரிக்கிறாங்க பாருங்க. அந்த தையல் மிஷின் அப்படியே இருக்கும் உரம் போட்டு. ஒரு நாள் அந்த தையல் மிஷினை பிரித்து தச்சிருக்கவே மாட்டோம். இப்படி நீங்கள் ஒன்றா உங்கள் வீட்டில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, பயனற்ற பொருள் நிறைஞ்சு சூழத்தான் நம்ம வாழ்கிறோம். அதுக்கு நடுவில் பயனுள்ள ஆனால் நம்ம பயன்படுத்தாத புத்தகம் இருக்கட்டுமே என்பதை நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சொல்கிறது. இன்னொன்று, படிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, இந்த வருஷம் 4வது வருஷம் புத்தகம் முடிஞ்சு திருவிழா முடிஞ்சு அடுத்த வருஷம் 5வது வருஷத்துக்கு வருவீங்க. படிச்சிருந்தா இந்த புத்தகம் வாங்கிட்டோன்னு தெரியும். படிக்கலைன்னா வாங்கின புத்தகத்தை மறுபடியும் வாங்குவீங்க. கரெக்டாக? தெரியாதுல்ல, படித்தா தானே தெரியும். படிக்கலைன்னா மறுபடியும் அதே புத்தகத்தை வாங்குவோம். தப்பு இல்லை, வாங்குங்க. ஏன்னா இயக்குனர் பாலுமேந்திரா அவர்கள் சொன்னார், ஒரு தடவை புத்தகத்தை வாங்கும்போது கூட இருந்த ஒரு உதவியாளர் சொன்னான், சார் இந்த புத்தகம் நம்மகிட்ட இருக்குது சார் அப்படின்னு. பாலுமேந்திரா சொன்னார், இருக்கட்டுமேடா, நம்ம ஆஃபீஸில் எவ்வளவோ தேவையில்லாத புத்தகம் 2 இருக்குது, எவ்வளவோ தேவையில்லாத 2 இருக்குது, புத்தகம் 2 இருந்துட்டு போகுது, ஒன்றை நீ படி ஒன்றை நான் படிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி 2வது புத்தகத்தையும் வாங்குங்க. ஒன்று நீங்கள் படிங்க, ஒன்று இன்னொன்று உங்கள் பொண்டாட்டி படிக்கட்டும். ஆனால் படிச்சிருவீங்க. ஏன்னா புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, புத்தகம் மட்டும்தான் சிந்திக்க வைக்கும். இன்றைக்கி மொபைல் ஃபோன் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க நான் சொல்லவே மாட்டேன். மொபைல் ஃபோன் பார்க்குறது கட்டாயம். காரணம், நாளைக்கு இந்த திருவள்ளூர் 4வது புத்தக திருவிழாவில் பேசி எங்கள் பேச்சை தமிழ்நாடு எதில் கேட்க போகுதுன்னா மொபைலில் தான் கேட்க போகுது. அவர்களை நம்பித்தான் எல்லா கருத்துக்களும் பேசப்படுது. இன்றைக்கி ஒரு டிக்கெட் புக் பண்ணோம்னா மொபைல் வேணும், டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொபைல் வேணும், எல்லாத்துக்கும் மொபைல் வேணும். ஆனால் மொபைலில் படிக்கிறது, மொபைலில் பார்க்குறது என்பது என்ன செய்யும் அப்படின்னா உங்களை சிந்திக்க வைக்காது. மொபைல் சிந்திக்க வைக்குமா? மொபைல் வந்து பல நேரங்களில் நீங்கள் எடுப்பீங்க, எடுத்த உடனே ஒரு பேச்சு இருக்கும், அதில் ஒரு செய்தி இருக்கும், அதை படித்தோடனே அடடா அப்படியா, தனுஷோட இட்லி கடை தள்ளி போயிருச்சா, ரிலீஸ் இல்லையா அப்படின்னு உள்ளே போய் அதை படித்தீங்கன்னா ஃபோன் என்ன புரிஞ்சுக்கும்னா, தனுஷோட இட்லி கடை தான் எனக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனுஷ் அடுத்து நடிக்கிற ஹிந்தி படத்தில் நடிக்கிற கதாநாயகியை பற்றி அடுத்த செய்தி கொடுக்கும். நீங்கள் அந்த கதாநாயகி படம் அழகாக இருக்குன்னொன்னே அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஓ எனக்கு ஹிந்தி கதாநாயகினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு இந்தியாவின் டாப் 10 கதாநாயகிகளில் 3வது ஒரு செய்தியை கொடுக்கும். அது நீங்கள் 3வது செய்தியை படிக்கும் போது தான் யோசிப்பீங்க, எதுக்கு நம்ம இந்த ஃபோனை எடுத்தோம் அப்படின்னு. ஞாபகமே இருக்காது. ஆனால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, புத்தகம் படித்தீங்கன்னா புத்தகமும் உங்களை சிந்திக்க வைக்கும். உதாரணத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது.
தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. அவ்வளோ பேருக்கு எல்லா வயசுக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது. என்ன கதை? பாட்டி வடை சுட்ட கதை. பாட்டி வடை சுட்ட கதை கேட்டிருக்கோம்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, கரெக்டா? அந்த பாட்டி வடை சுட்ட கதையை படமாக எடுக்க போனால் எவ்வளவு கஷ்டம்னு பாலுமேந்திரா சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. இந்த பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க, வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. காக்கா வந்துச்சு, ஒரு வடையை தூக்கிட்டு போணுச்சு. மரத்தில் உட்காந்துருந்துச்சு, நரி வந்துச்சு. காக்கா ஒரு பாட்டு பாடுனுச்சு, காக்கா காக்கான்னு கத்துனுச்சு, வடை கீழே விழுந்துருச்சு, நரி தூக்கிட்டு ஓடிடுச்சு. தான் கதை. இந்த கதையில் ஒரு குழப்பமும் இல்லை. இந்த கதையை படமாக எடுக்க போனால் என்ன ஆகும்? ஒரு ஊரில் அப்படின்னா எந்த ஊர்? சென்னையா? திருவள்ளூரா? நாயுடு சாலையா? எந்த ஊருன்னு இருக்கு இல்லையா? சின்ன ஊரா பெரிய ஒரு ஊர்னா எந்த ஊர்னு காட்டணும். அந்த ஊரில் ஒரு மரத்தடி. எந்த மரத்தடி? ஆலமரமா, அரச மரமா, வேப்ப மரமா? எந்த மரத்தடியும் ஒரு மரத்தடி காட்டணும். மரத்தடியில் ஒரு பாட்டி உட்காந்துதான். பாட்டினா பாட்டி வயசு எது? 50ஆ 80ஆ? பாட்டி வந்து தாத்தா இருக்காரா? பொட்டு வச்சுருந்தாங்களா? வைக்கலையா? தாத்தா இல்லைன்னா வெள்ளை சீலை கட்டியிருந்தாங்களா? இல்லை கலர் புடவை தான் கட்டியிருந்தாங்களா? இத்தனையும் சொல்லி ஒரு பாட்டி. அந்த பாட்டி ஒரு வடை சுட்டாங்க. என்ன வடை? மசால் வடையா, உளுந்த வடையா, கீரை வடையா? அந்த சுட்ட வடையை தூக்கிட்டு போக வந்த காக்கா என்ன காக்கா? சாதா காக்காயா, அண்டங்காக்காயா? அது தூக்கிட்டு போய் உட்கார்ந்த மரம் என்ன மரம்? இன்னொரு வேப்ப மரமா, இன்னொரு அரச மரமா? வந்த நரி எந்த நரி? சாதா நரியா, பனங்காட்டு நரியா? இத்தனை கேள்வியோடு தான் ஒரு படம் கிடைக்கும். இப்போ நான் படத்தை என்ன செய்கிறேன்னா, எனக்கு பிடிச்ச ஊர் திருவள்ளூர். திருவள்ளூரில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தா. அந்த பாட்டி 50 வயசு. அந்த பாட்டினா எனக்கு பிடிச்ச பாட்டி. நல்லா கலர் புடவை கட்டி நெத்தி நிறைய பெரிய குங்குமம் வச்சு உட்காந்துருந்தா. எனக்கு பிடிச்ச வடை மசால் வடை. மசால் வடை சுட்டுக்கிட்டு தானே எனக்கு பிடிச்சதா படத்தில் காட்டுறேன். அதுவெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா படம் நல்ல படங்கிறீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது படம் நல்ல படம் இல்லை. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.